வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 12. மாட்டுக்காரர் பாலை வற்றி முன்னேறுதல். மாட்டுக்காரர் மாடியிலிருந்து பாலை ஃபுல்லம் கறந்து பாலை வண்டியில் ஏற்றும் என்று ஒரு கேனாக ஏற்றி கொண்டு இருக்கிறார். பால் அதிகமாக இருக்குது என்று ஒரு வண்டியை ஏற்பாடு செய்து வண்டியில் முழுதும் பாலை ஏற்றி கொண்டு சந்தைக்கு செல்வோம் என்று மாட்டுக்காரர் வண்டியில் சந்தைக்கு செல்கிறார். வண்டி முழுதும் பால் நிறைந்து கொண்டு இருக்கிறது. மாட்டுக்காருக்கு வண்டியில் செல்லும் போது சந்தோஷம். தினமும் பாலை நான் சந்தைக்கு நடந்துதான் எடுத்து செல்வேன். இன்றைக்கு வண்டியில் எடுத்து செல்ற அளவுக்கு பால் அதிகமாக தருகிறது மாடு என்று சந்தோஷமாக ரொம்ப ஆர்வமாக சந்தைக்கு செல்கிறார் மாட்டுக்காரர். சந்தைக்கு சென்ற பிறகு மாட்டுக்காரர் வண்டியிலிருந்து அனைத்து பால்களையும் எடுத்து கீழே இறக்கி வைத்து கொண்டு தனித்தனியாக வைத்து கொண்டிருக்கார் மாட்டுக்காரர். சந்தையில் மாட்டுக்காரை பார்த்தோன்னே, என்ன காய்கறி வியாபாரம் முடிந்த பிறகு மாடு வியாபாரம் ஆரம்பித்து விட்டீர்களா? மாட்டுக்காரர், ஆம், பால் விற்பனை விற்க வந்திருக்கிறேன். பால் எல்லாம் குறைவான விலையில் அதிகமான தரமான பால் கொண்டு வந்திருக்கேன் என்று கூவி மாட்டுக்காரர் பாலை விற்று கொண்டிருக்க அனைவரும் அவர் சென்று மாட்டுக்காரரை பார்த்தோன்னே மக்கள் அனைவரும் மாட்டுக்காரர் எப்போது நேர்மையாகவும் தர குறைவான பொருட்களை விற்க மாட்டார், அவரிடம் நேர்மை அதிகமாக உள்ளது என்று மக்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால மாட்டுக்காரர் விற்கும் பால்கள் அனைவரும் சென்று பாலை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். மாட்டுக்காரர் குறைவான விலையில் பால் அதிகமாக விற்கின்றார்கள். அனைவரும் சந்தையில் இருந்தவர் அனைவரும் அன்றைக்கு பால் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் சென்று பால் வாங்கும்போது மாட்டுக்காருக்கு நல்ல வருமானம் தேடி வருகிறது. அன்றைக்கு ஒரு அளவு மாட்டுக்காரர் அதிகமான வருமானம் விற்கின்றார் பாலை வைத்து. பால் வாங்கிற அனைவரும் பால் ரொம்ப தரமாகவும் கலப்படமில்லாத பாலாக இருக்கிறது என்று மக்கள் அனைவரும் அதிகமாக வாங்கி கொண்டார். மாட்டுக்காரர் அன்றைக்கு வருமானம் அதிகமாக தேடி வந்து பணம் குவிந்து கொண்டு இருக்குது. மாட்டுக்காருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இன்றைக்கு ஒரு அளவு அதிகமாக பணம் வருகிறது என்று மாட்டுக்காரர் அதிகமான பாலை விற்று கொண்டு வருமானம் தேடிக்கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காருக்கு எண்ணில் அடங்காத சந்தோஷம், பணம் குவிந்து வருகிறது. மாட்டுக்காரர் பால்கெனையும் பணத்தையும் வண்டியில் ஏற்றி கொண்டு வீட்டுக்கு செல்லும் என்று சந்தோஷமாக வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு வந்தவுடன் குடிசை வீட்டில் தனது பணத்தை ஃபுல்லாக மாட்டுக்காரர் இறக்கி வைத்து கொண்டிருக்கிறார். மூட்டையாக பணத்தை இறக்கி கொண்டு வீட்டில் வைத்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். இந்த பணம் வருவதற்கு காரணமே மாடுதான் என்று பால் மூலம் இவ்வளவு வருமானம் வரும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. மாடு மூலம் எனக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இவ்வளவு வருமானம் வருகிறது என்று முதலில் மாடை போய் பார்ப்போம் என்று மாட்டுக்காரர் மாடை பார்த்து கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர் மாட்டை பார்த்த பிறகு ரொம்ப விருப்பமாக பேசிக்கொண்டு முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நான் பெருமளவு சம்பாதிக்க காரணமே ஒன்னையால் தான் என்று மாட்டுக்காரர் அதை ரொம்ப விருப்பமாக பேசிக்கொண்டு முத்தமிட்டு கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்காரர் மாடியிடம், நீ எனக்கு வருகின்ற செல்வம், நீ வரமாக வந்து என்னிடம் பணக்காரராக மாற்ற வேண்டும் என்று எனக்காண்டி வந்த வரமாக வந்து கொண்டு இருக்கிறார் என்று மாட்டுக்காரர் மாட்டுக்கு நன்றி சொல்லி மாடியிடம் கொஞ்சி பேசி கொண்டிருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்காரர் மாடு மூலம் வரும் பாலை வைத்து வருமானம் வைத்து மாட்டுக்காரர் பெரிய பணக்காரனாக மாறிக்கொண்டு இருக்கிறார். பணத்தை வைத்து மாட்டுக்காரர் அதிகமாக மாடை வாங்கி கொண்டு இருக்கிறார். மாடுகள் அதிகமாக வாங்கும்போது மாட்டுக்காரர் அதுக்கென்று தனியாக பண்ணையை அமைத்து கொண்டு பெரிய செல்வந்தராக மாட்டுக்காரர் மாறிக்கொண்டு இருக்கிறார். மாட்டு பண்ணையில் மாட்டுக்காரர் மாட்டை பராமரிப்பதற்கு அதிகமான ஆட்களையும் வைத்துக்கொண்டு மாடுகள் அதிகமாக வாங்கி கொண்டு பால் பண்ணையை பெரிதாக்கி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். நான் பணக்காரனாக ஆகிவிட்டேன், எனக்கு என்று ஒரு வீடு வேணும் என்று மாட்டுக்காரர் ஒரு பெரிய அரண்மனையை கட்டி கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்காரர் பாலை விற்பதற்கு என்று பெரியாக மால் ஒன்று கட்டி கொண்டு அது பாலுக்கென்று தனியாக விற்பனை செய்ய வேண்டும் என்று பாலுக்கென்று தனியாக ஒரு சந்தையில் பெரிய கடையை கட்டி அமைத்தார் மாட்டுக்காரர். இந்த பால் கடையில் மாட்டுக்காரர் அதிகமான வேலையாட்களும் பாலில் கிடைத்த அனைத்து பொருட்களும் பால், தயிர், நெய், வெண்ணெய் என்று பாலில் கிடைக்கும் அனைத்து பொருட்களையும் மாட்டுக்காரர் அதில் விற்பனை செய்கிறார். மாட்டுக்காரர் தனக்கென்று ஒரு வீடும் கட்டி அமைத்து கொண்டு இருக்கிறார். பாலுக்கென்று தனியாக ஒரு பெரிய மால் ஒன்று கட்டி அமைத்து பாலை விற்கி கொண்டு இருக்கிறார். கோழிக்கென்று எதுவும் செய்யவில்லை என்று கோழிக்கென்று பெரிய ஒரு கடையை கட்டி அமைத்து மாட்டுக்காரர் அதுக்கென்று பால் பண்ணை போன்று கோழி பண்ணை ஆரம்பித்து அதில் கறி, முட்டை என்று கோழில் கிடைக்கும் அனைத்தும் விற்பனை செய்கிறார் மாட்டுக்காரர். மாட்டுக்காரர் எவ்வளவு செல்வந்தர் ஆனாலும் காலை எழுந்தவுடன் மாட்டிலிருந்து பாலை கறக்க வேண்டும் என்று மாட்டுக்காரர் அந்த ஒரு மாடியிடம் மட்டுமே பாலை கறந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மாட்டுக்காரர் தினமும் அந்த மாடியிடம் பார்த்து கொண்டு, நான் இவ்வளவு செல்வந்தர் ஆறுவதற்கு காரணமே நீ மட்டும்தான் என்று மாட்டுக்காரர் மாடியிடம் இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர் தனக்கென்று ஒரு பெரிய வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். மாடுக்கென்று மாட்டு பண்ணையும் மாடு விற்பதுக்கென்று ஒரு பெரிய கடையும் வைத்துக்கொண்டு கோழி பண்ணை, கோழி விற்பதுக்கென்ற பெரிய கடை எல்லாம் கட்டுவதற்கு காரணம் உன்னை வைத்ததால், நீ எனக்கு வருவதற்கு காரணம் ஒரு வரமாக நான் கருதுகிறேன் என்று மாட்டுக்காரர். கடவுள் கொடுத்த வரமாக நான் உன்னை கருதுகிறேன் என்று மாட்டுக்காரர் மாடியிடம் பேசிக்கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர்.